friends, welcome to my channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நல்லா ஈவினிங் மார்னிங் எப்பயா இருந்தாலும் சரி நல்லா ஸ்பைசியா நல்லா சூப்பரா சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்ல போலாம். எக் நூடுல்ஸ் நிறைய பேர் வந்து எக் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். பட் நான் வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, உங்களுக்கு காய்கறியெல்லாம் போடுறதோட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய காய்கறி போடாமல். அது நான் முதல்ல காமிச்சது பார்த்திங்கன்னா காளான், அதை துருவி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நீங்கள் இதில் வந்து வேறு எந்த காய்கறியும் போட தேவையில்ல. பச்சை பட்டாணி போடுங்க, காளான் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் கேரட் பீன்ஸ்லாம் போட வேணாம். உங்களுக்கு கடை ஸ்டைல்லே நல்லா சூப்பராக செய்யலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. தக்காளி நல்லா ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 போடுங்க. நல்லா பொடிசாக நறுக்கிக்குங்க. இப்போது காளானை வந்து இந்த கேரட் துருவுறதுல நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ காளானையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போது நம்ம நூடுல்ஸோட மசாலா அந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இருக்கும் இல்லையா, நான் வந்து எடுத்துருக்க நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்க மசாலாவை சேர்க்குறேன். இதோட வந்து நீங்கள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் வர அந்த கலரே வரும். ஸோ இதுக்காக நீங்கள் கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த டம்ளரில் வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு ரவுண்ட் ரிங்குக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்தாச்சு. இந்த ரிங்குக்கு 1 டம்ளர் அல்லது 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ ரிங்காக இருக்கிறத நீங்கள் முழுசாக போடுறதோட கொஞ்சம் உடச்சே போடலாம். ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. நீங்கள் வந்து சில பேர் நூடுல்ஸை தனியாக வேக வச்சு போடுவாங்க. அது மாதிரிலாம் செய்ய வேணாம். நம்ம டேரெக்டாகவே இதிலே வந்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் மூடி போட்டுருணும், அப்போ தான் நல்லா வேகும். அந்த சைடு ஒரு பேன் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா அதில் வந்து தனியாக நம்ம முட்டை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 முட்டை, அதாவது 2 வீலுக்கு 2 முட்டை. ஒரு வீல் எடுத்துருக்கோம்னா அதுக்கு 1 முட்டை. நான் அந்த மாதிரி 2 இது எடுத்திருக்கேன். ஸோ 2 முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுங்க, உப்பு போட்டு இதை நம்ம தனியாக கிண்டி போடுறோம். ஏன்னா நான் தனியாக கிண்டி போடுறேன்னா உங்களுக்கு அந்த தண்ணி மசாலாவோடு நீங்கள் வந்து முட்டை போடுறப்ப அது வந்து அதோடு போய் ரொம்ப ஒட்டின மாதிரி ஆயிரும். முட்டை வந்து தனித்தனியாக தெரியாது. ஸோ முட்டையை எப்பயுமே நூடுல்ஸ் பண்ணுறப்ப, எக் நூடுல்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தனியாக கிண்டி போட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு உதிரியாக தனித்தனியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த முட்டையை நல்லா கிண்டி விடுவோம். நல்லா இது வந்து தனித்தனியாக ஆகணும். ஒன்றா சேர்ந்தாப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அதோட போய் ஒட்டிட்டு அது முட்டை போட்ட மாதிரியே இருக்காது. இப்போ நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு 3/4 பாகம் வெந்துருச்சு. ஸோ தண்ணி இருக்கேன்னு சொல்லிலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த தண்ணி இதாயிரும். மல்லித்தலை இப்போ நம்ம பாருங்கள் போட்டு அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு எல்லாமே வத்திருச்சு. கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில் எக்கை சேருங்க. ரொம்ப தண்ணி இருக்கப்போ எக் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வாட்ரியாக இருக்கப்போ நம்ம எக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக அது தனித்தனியாக ஆயிக்கும். ரொம்ப தண்ணி இருக்கிறப்ப எக்கு சேர்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னா எக்கு போட்டதே தெரியாமல் அது ஊறிடும், தண்ணியோட தனியாக நிற்காது. இப்போது நமக்கு நூடுல்ஸ் பாருங்கள், அந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றி தனியாக தான் வருது. அதாவது தண்ணி வைக்கிற பதம் மட்டும் கரெக்டாக வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். எப்பயுமே நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றி நூடுல்ஸ் வேக விடாமல் கரெக்டான அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி, அதாவது அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து மூடி வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஓப்பன் பண்ணியே இருக்கிறதோட கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ நமக்கு சுவையான எக் நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி சூப்பராக இருக்கும். கட்டாயம் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நூடுல்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றப்ப தப்பே கிடையாது. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு நூடுல்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.